आप फायदा उठा सकते हैं हमारे 23 ऑनलाइन चर्चेस का, जो कि भारत की सारी प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। और इसके अलावा हमारे पास 3 विशेष चर्च हैं। एक टीनेजर्स के लिए जिसका नाम है तूफानी और ज्ञानी 3, बच्चों के लिए हमारे पास ऑनलाइन चर्च है, और गूंगे और बहरों के लिए भी हमारे पास चर्च है, साइन लैंग्वेज का चर्च। उसके अलावा आप हमारे ऑनलाइन चर्चेस को देख सकते हैं उड़िया में, तेलुगु में, तमिल में, गुजराती में, कन्नड़ा में, तुलु में, इंग्लिश में, हिंदी में, छत्तीसगढ़ी में, राठौरी बरेली में, आसामीज में, मराठी में, पंजाबी में, नेपाली में, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। इनका फायदा उठाइए और पूरे भारत में लोगों को सुसमाचार सुनाइए। गॉड ब्लेस यू। நடனமாடி துதிப்பேன், வழியில் எது வந்தாலும் என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். நான் அவரை நடனமாடி துதிப்பேன், வழியில் எது வந்தாலும் என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன். என் விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காத போவும், என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். என் விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காத போவும், என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், ஜெயத்தை விட பெரியவன், ஜெயத்தை விட பெரியவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஆமேன். முதலாவது பிரார்த்தனை குறிப்பு.
யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த கடைசி நாட்களின் சாத்தானிய வஞ்சகத்தில் இருந்து நம் சகோதரர்கள் பாதுகாக்கப்படவும் விடுபடவும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆமென். எங்கள் சகோதரர்கள் பலப்படுத்தப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள், உத்வேகம் பெற்றவர்கள், ஊக்கம் அளிப்பவர்கள், துடிப்பானவர்கள். அவர்கள் தைரியமாகவும் அச்சமின்றி தேவனின் வார்த்தையை பேசவும் வேண்டும். அவர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்கள் மற்றும் துன்புறுத்தல்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பார்கள். நமது சகோதரர்கள் ஆத்ம ஆதாயம், சபையின் நடவடிக்கைகளில் பங்கேற்பு மற்றும் கூட்டாண்மை ஆகியவற்றில் அதிக ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் தேவனின் பணியில் தொடர்ந்து வளரவும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆமென். இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஹalleluya. ரிஷாலா ரபரபர போத்தல ரிபிகச்சல ரபோ ரிகச்சல ரபோத்தல ரிபிகல்லாவர போத்தல ரிஷாட்டல ரபரபரபரபோ ரிபரி பிகச்சல ரபோத்தல ரிபிகல்லாவர போத்தல ரிந்ததல பரபர பிகச்சல ரபா ரிகல்லாவர போத்தல ரிபிகச்சல ரபோத்தல ரிபிகல்லாவர போத்தல ரிபிகல்லாவர பரபரபரபோ ரிஷாகல பரபர போத்தல ரிந்ததல பரபர போக்கச்சல ரிபிகல்லர பரபரபர ரிகல்லர பரபரபர ரிஷாபா. ஆவியானவரே, உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்பா. ரிஷாட்டல உங்க மகிமையால் நீங்க எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே அப்பா ஆண்டவரே, எங்களுடைய சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரிஷாட்டல ரபரபர போத்தல ரிபிகச்சல ரபோத்தல ரிபிகல்லாவர போத்தல ரிபிகச்சல ரபோத்தல ரிபிகல்லாவர பரபரபரபரபரபரபர ரிபரி பிகச்சல ரபோத்தல ரிபிகல்லாவர போத்தல ரிபிகச்சல ரிகல்லாவர பரபரபரபரபரபர ரிஷாபா. ஆமென் அப்பா. இயேசுப்பா ஆண்டவரே, சாத்தானால் கொண்டு வரக்கூடிய ஆண்டவரே சூழ்ச்சிகளை ஒரு விசை பரிசுத்த ஆவியானவரே, அம்மேன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை விட்டு ஆவியானவரே நீங்க அம்மேன் ஆண்டவரே அந்த கிரியைகளை அழித்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரீபரி வீக்கற்றலரு போத்தலரு வீக்கல்லாவரு பரபர போத்தலரு வீக்கற்றலரு வீக்கல்லர பரபர பரபர கல்லர பரபர ஈஷாபா. உங்க ஆளுகை பெரியது ஆவியானவரே. அம்மேன் ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ரீகற்றலரு போத்தலரு வீக்கல்லாவரு பர போத்தலரு வீக்கற்றலரு வீக்கல்லாவரு பரபர கல்லர பரபர ஈஷாபா. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திலே எதிர்கொள்ளும் ஆண்டவரே அம்மேன் ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே அம்மேன் ஆண்டவரே நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆவியானவரே. ரிஷாட்டல ரபரபர பிகச்சல ரபோத்தல ரிபிகல்லாவர போத்தல ரிபிகச்சல ரிபிகல்லர பரபர ஈஷாபா. அதற்கு வேண்டிய தேவ பலன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அம்மேன் ஆண்டவரே ஏசப்பா நீங்க கொடுத்ததற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரிகல்லாவர போத்தல ரிபிகச்சல ரபோத்தல ரிபிகல்லாவர பரபர பரபர ஆத்மா ஆதாயம் செய்வதிலே அப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அப்பா ஆண்டவரே அம்மேன் அப்பா ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ரீபா ரீ கற்றல்லரா கற்றல்லர போத்தல ரிபி கற்றல்லர போத்தல ரிபி கல்லாபர பரபரபோ ரீஷா கல்லபர போத்தல ரீ கற்றல்லர போத்தல ரிபி கற்றல்லரபோ ரீ கல்லாபர போத்தல ரிபி கற்றல்லர போத்தல ரிபி கல்லபர போத்தல ரிபி கற்றல்லரி கல்லாபர போத்தல ரிபி கற்றல்லர உம்முடைய கிரியைகள் உம்முடைய பலம் உம்முடைய அன்பு அம்மே ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதல் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரை காணப்படுகிறதற்காக நன்றி ராஜா. ரிஷாட்டல ரபர் போத்தல ரிபி கற்றல ரிகற்றல ரபர் ரிபி கற்றல ரபர் ரிபி கல்லர பரபர பரபி கல்லர பரபர பரபர ரிஷாபா.
ஓ ரீகல்லா பரபரபோ தலரி கச்சலரபோ ரிந்த தலபரபோ தலரி பீக்கச்சலர கத்தலர போத்தலரி பீக்கல்லா பரபரபரபி கல்லர பரபரபரபரேஷியாபா. அம்மே ஆண்டவரே, சாத்தானுடைய கிரிகள் மேலே ஆண்டவரே உடைய அதிகாரத்தை செலுத்துகிறோம் ஆவியானவரே. அம்மே ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, அவன் எந்த விதத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தை அம்மே ஆண்டவரே எதுவும் பண்ண முடியாது இயேசுவின் நாமத்திலே. ரிஷாட்டலர பரபரபி போத்தலரி பீக்கச்சலரி பீக்கல்லா பரபரபி கல்லர பரபரபரபரபரேஷியாபா. உம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெறுகிறார்கள். ரீகச்சலரி போத்தலரி பீக்கச்சலரி கல்லா பரபரபரபரபரபரபோ ரிஷி கல்லா பரபரபரபரபரபோ ரீகச்சலரி போத்தலரி பீக்கச்சலரி பீக்கல்லா பரபரபரபரபி கல்லர பரபரபரபரபரேஷியாபா. உங்க தெய்வீக ஞானம் ஒரு விஷயம் உடைய பிள்ளைகளை நிரப்புகிறது ஆவியானவரே. ரீபரி பீக்கச்சலரி பீக்கத்தலரி போக்கத்தலரி பீக்கச்சலரி பீக்கல்லர பரபரபரபரபரபரபரேஷியாபா. ஆவியானவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆவியானவரே. உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. முற்றிலுமா இந்த பாதத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம் ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. எங்கள் மிஷன் 1 பில்லியன், அதாவது 100 கோடி ஆத்துமாக்களுக்காக பிரார்த்தனை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அடையும் என்று ஜெபியுங்கள். ஆமென். அதிகரித்து வரும் கிருபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பயனுள்ள கதவுகள் நமக்கு திறந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். நாம் எப்போதும் ஊழியத்தை அதிகரித்து வருகிறோம் என்ற தீர்க்க தரிசனங்களின்படி தேவனின் வல்லமை நம்முடன் செயல்படுகிறது என்று ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். அப்பா, எங்கள் மிஷன் ஆண்டவரே, அம்மேன் ஆண்டவரே, 100 கோடி ஆத்துமாக்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ரீபரி வீக்கச்சல்லர போத்தலரி வீக்கச்சல்லர போத்தலரி வீக்கச்சல்லர கத்தலர போத்தலரி வீக்கல்லா பரபர போத்தலரி வீக்கச்சல்லரி கல்லா பரபரபரபரபோ வீக்கச்சல்லர போத்தலரி வீக்கல்லி பரபரபரபரபரபரீஷாபா. அம்மேன் ஆவியானவரே, இதுல உடைய திட்டங்களும் உடைய செயல்களும் உடைய தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறது ஆவியானவரே. ரீபரி வீக்கச்சல்லர போத்தலரி வீக்கச்சல்லர போத்தலரி வீக்கச்சல்லர பாத்தலர ஃபக்கச்சல்லரபா ரீகல்லா பரபர போத்தலரி வீக்கச்சல்லர கத்தலர போத்தலரி வீக்கல்லா பரபர போத்தலரி வீக்கல்லி பரபரபரபரபரபரீஷாபா. 100 கோடி ஆத்துமாக்களை ஆவியானவரே நீங்க சந்திக்கிறதற்காக நன்றி ராஜா. ரீபரி வீக்கச்சல்லர போத்தலரி வீக்கல்லி ஷட்டலர பரபரபரபரபர அதற்கு வேண்டிய ஊழியத்தின் பாதைகளை ஆவியானவரே, அம்மேன் ஆண்டவரே, நீங்க திறந்து உடைய வாசல்களை அம்மேன் ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரீபரிபி கச்சல்லரி போத்தலரி பீக்கல்லா பரபர போத்தலரி கச்சல்லர பரபி கல்லா பர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 பி கல்லா பரரிஷாபா. அம்மேன் ஆண்டவரே, ஊழியத்திற்கு வேண்டிய உம்முடைய அம்மேன் ஆண்டவரே தேவ ஞானம் செயல்படுகிறது, உம்முடைய கிரியை செயல்படுகிறது. ரீபரிபி கச்சல்லரி போத்தலரி பீக்கச்சல்லரபா ரீகல்லாபராக லதலரபோ ரீகச்சல்லர போத்தலரி பீக்கச்சல்லர போத்தலரி பீக்கல்லி ஷட்டல்லர பரபரபரபரபோ ரீபரி பீக்கல் லீக்கச்சல்லர பரபரபரபோ ரிந்ததல பிரபோ ரீகச்சல்லர போத்தலர ஃபரி கச்சல்லரி கத்தல்லர போத்தலரி பீக்கல்லி ஷக்கல்லர பரபரபரபரி கல்லர பரபரபரபரீஷபா. ஈசப்பா, டிசம்பர் 31க்குள் ஆவியானவரே ஒவ்வொரு ஆத்மாவும் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென் ஆவியானவரே. ரிஷாட்டலர பரபி கச்சல்லர போத்தலர பீக்கல் லீக்கச்சல்லர பீக்கல்லர பரபரபரபரீஷபா. அப்படிப்பட்ட கிரியைகள் செயல்படுகிறது, அப்படிப்பட்ட மகத்துவங்கள் நடக்கிறது ஆவியானவரே. ரீபரி கச்சல்லர போத்தலர பீக்கச்சல்லர போத்தலர பீக்கல் லீஷக்கல்லர பரபரபரபரபரி கல்லர பரபரபரபரீஷபா. வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் இயேசப்பா, நீங்க மாத்திரம் தான் ஆவியானவரே. ரீகல்லாப ராக்கச்சல்லர போத்தலர பீக்கச்சல்லர கத்தல்லர பரபரபரபோ ரீஷிகல்லாப பரபரபரபரபரபோ ரிந்ததல பிரபோ கச்சல்லர போக்கத்தல்லர கத்தல்லரி ஷக்கச்சல்லர பரக்கல்லர பரபரபரபரபரீஷபா. ஆவியானவரே, நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி ஆவியானவரே. உங்க கரத்திலே இந்த உண்மை ஆண்டவரே இந்த காரியத்தை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது மூன்றாவது பிரார்த்தனை குறிப்பு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ரட்சிப்பை பெறவும் அவர்கள் சத்திய அறிவுக்கு வரவும் ஜெபியுங்கள். அவர்கள் இயேசுவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் பெறும்படி ஜெபியுங்கள். ஆமென், ஆமென். இதற்காக நாம் ஜெபிப்போம். ரீபரிபி கற்றலரவோ தலரிபி கற்றலரவா ரீபரிபி கற்றலரவோ தலரிபி கல்லாபரபரவோ தலரிபி கற்றலரவோ கற்றலரவோ தலரிபி கல்லாபரபரபரவோ ரீஷா கல்லரபரபரவோ தலரிபி கற்றலர கத்தலரவோ தலரிபி கல்லாபரபி கல்லபரபரபரபரபி கல்லரபரபரபரபரபி கல்லரபரபரபரபரபர ஈஷாபா. அப்பா, எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ரீஷா சல்லரபரபரபோ ரீகச்சலரபோ தலரிபி கற்றலரவோ தலரிபி கல்லாபரபோ தலரிபி கற்றலரபி கல்லாபரபரபரபர ஈஷாபா. ஆவியானவரே, இது கடைசி காலம் ஆவியானவரே. உம்முடைய வருகைக்கு முன்பாக அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கற்றலர கற்றலரபோ தலரிபி கல்லேஷா சல்லரப கத்தலரிபி கல்லரபரபரபரபர ஈஷாபா. ஜீவனுள்ள தேவன் நீர் என்பதை கண்டு கொள்ளும்படியான ஆவியானவரே, ஆமென் ஆண்டவரே, அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீங்க திறக்கிறதற்காக நன்றி ராஜா. வாக்கச்சல்லர போத்தலரி வீக்கச்சல்லரி கல்லாபரபரபரபரபோ ரீக்கச்சல்லர போத்தலரி கச்சல்லர கத்தல்லர பரபரபரபரபோ ரீஷா கல்லாத்தல்லர வீக்கச்சல்லர வீக்கல் லீபர வீக்கச்சல்லர வக்கத்தல்லர வீக்கல்லர பரபரபரி வீக்கல்லர பரபரபரபரபர ஈஷாபா. இயேசுப்பா, ஒவ்வொருவரும் பிள்ளைகளாய் மாறுகிறாங்க இயேசுவின் நாமத்திலே. அப்படியேப்பட்ட கிரியைகளை ஆவியானவரே நீங்க செய்கிறதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென் ஆவியானவரே. ரீகல் லாபரி வீக்கச்சல்லரபோ ரீகல் லிஷாச்சல்லர பரபரபரபரபோ ரீக்கச்சல்லரபோ தல்லரி வீக்கல்ல பரபரபர வீக்கச்சல்லர வீக்கல்லர பர வீக்கச்சல்லர வீக்கல்லர பரபரபரபர ஈஷாபா. ஒவ்வொருவரும் குடும்பமாய் ரட்சிக்கப்படுகிறாங்க இயேசுவின் நாமத்திலே. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு விசை இந்த காரியங்கள் எல்லாவற்றும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்திற்கு நீங்க எப்பொழுதும் பதில் தந்தவரை எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்க பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ஆராதனை நேரம். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையான தேவனை துதியுங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே, அவரை துதியுங்கள், வல்லமையான தேவனை துதியுங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே,
தேவரே அவர் கரத்தில் எல்லாம் பலனுண்டு அவருடைய சிம்மாசனம் என்றும் என்றும் உண்டு அவர் கரத்தில் எல்லாம் பலனுண்டு அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே அவரை துதியுங்கள் ஆராதியுங்கள் வல்லமையான தேவனை துதியுங்கள் அவர் நாமத்தை உயர்த்துங்கள் அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே அவர் கரத்தில் எல்லாம் பலனுண்டு அவருடைய சிம்மாசனம் என்று என்றும் உண்டு அவர் கரத்தில் எல்லாம் பலனுண்டு அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே Hallelujah, praise the Lord. இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் செப்டம்பர் 26. இன்றைய தலைப்பு தீர்க்க தரிசன வார்த்தை கொண்டு காரியங்களை சீர்படுத்துங்கள். வசனம் ஏசாயா 48 அதிகாரம் 6 வசனத்தில் அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதிதானவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். Hallelujah, praise the Lord. இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். நமது தொடக்க வசனத்தை தொடர்ந்து 7வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஏசாயா சொன்ன குறிப்பிட்ட புதிதானவைகள் தீர்க்க தரிசன வார்த்தையால் உருவானவை. அவைகள் இப்பொழுது உண்டாக்கப்பட்டன. தீர்க்க தரிசன வார்த்தையால் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவை என்பதை அறிவீர்கள். ஏசாயா 48 அதிகாரம் 7 வசனத்தில் தீர்க்க தரிசன வார்த்தையானது உங்கள் வாயில் போடப்பட்ட தேவனுடைய ரேமா, நீங்கள் தேவனுக்காக பேசும் வார்த்தை. இவைகள் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகள். அவைகள் உங்கள் ஆவியினுள் உள்ள உள் மறைவிடத்திலிருந்து வெளிப்படுபவை. உங்களது ஆவி தேவனுடைய வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதையும் அந்த வார்த்தை உங்களில் வாசமாய் இருக்கிறது என்பதையும் நினைவில் வையுங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்தில். ஆமேன். அது மட்டுமல்ல, உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனுடைய லோகோஸ் வார்த்தை சகலத்தையும் காண்கிறது, சகலத்தையும் புரிந்து கொள்ளுகிறது, சகலத்தையும் அறிகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருபுறத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பார்வை மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும்
வெளியரங்கமாயும் இருக்கிறது. ஆமென். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:12 13 அப்படியானால் அந்த வார்த்தை காண்கிற, புரிந்து கொள்ளுகிற, அறிகிற காரியங்களை எப்படி நடைமுறைப்படுத்துவது? அது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை கொண்டு நீங்கள் உரைக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமென். இது நிமித்தமாக தான் வேதம் கூறுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:17 இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல. உங்கள் தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தின் போக்கையே உங்களால் வழிநடத்த முடியும். உதாரணத்திற்கு, தேசங்களின் அரசுகள், தொழிலதிபர்கள் போன்ற பலர் சபைக்கு எதிராக கூடும்போது ஆவியிலிருந்து வார்த்தைகளை எடுத்து விசுவாசத்தில் உரையுங்கள். நாம் முடங்கி போனவர்கள் அல்ல. நிகழ்வுகளை மாற்றவும் காரியங்களை தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தோடு ஒத்திசைக்கவும் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை அவருடைய சாட்சிகளாகவும் ஊழியர்களாகவும் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒபதியா 1:21 எச்சகர் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள் என்று ஒபதியா தீர்க்கதரிசி சொன்னது போல, தேவன் தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் போட்டு நம்மை நம் உலகிற்கு இரட்சகர்களாக அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் வீட்டிலும், உங்கள் ஊழியத்திலும், உங்கள் வேலை, தொழில், பட்டணம் மற்றும் தேசத்திலும் உங்கள் காரியங்களை சீர்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது அறிக்கை நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். இயேசு எல்லாவற்றின் மேலும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று அறிவிக்கிறேன். இந்த யுகத்தில் மட்டுமல்ல, இனிவரும் யுகத்திலும் அவர் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கும், எல்லா அரசுகளுக்கும், அதிகாரங்களுக்கும், வல்லமைகளுக்கும், கர்த்தத்துவங்களுக்கும் மேலாய் அவைகளின் மீது ஆண்டவராய் இருக்கிறார். கிறிஸ்து என்னிலும், என் மூலமாகவும் மற்றும் உலகம் முழுவதிலும் அதிகாரம் செலுத்தி ஆட்சி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Ladies and gentlemen, let's welcome Lindiwe Konine. Eunice, this is amazing. You mean you can laugh and sing like this? The Eunice we saw a while ago on video was a frustrated Eunice, a crying Eunice. But here you are, laughing and bubbling with life. Congratulations. Thank you, Pastor. I cried until I had no song. Tell us something. What was it like for you in those years? Life was miserable. Going without a baby,
being married for 8 years, it's not a joke. You are there alone, looking around. Your friends would invite you. When you go there, you're not enjoying because their kids are running around. And you're like, my God, what about me? How did you hear about the healing school? A friend of mine, since I was living a miserable life, invited me to the healing school. And I was like all out for anything because all medical options had failed and the condition was still the same. We had wasted all we had doing any possible procedure that can make a woman to have a child, from intrauterine insemination, IVF, all in vain. So when the friend invited me, I said, can God do a miracle for me? My friend said, come, let us go. And she pulled me to the healing school because I had lost hope even on God. And you came to the healing school. But I came to the healing school. And can you remember the day the man of God ministered to you? How would you describe the encounter you had? Oh, it was an awesome experience. From the time the man of God entered the door, I felt like, wow, Jesus is here. And my miracle is here. So when the man of God came and ministered to me, he looked at me and then looked at my paper and laid hands on me. From there, I felt so light that I fell just like the paper. And from there, I was screaming, feeling so light. Like I had said, prior, I could feel the fibroids in my abdomen. But as I was running around, I was not feeling anything. And from that day, I said, yes, I have received my miracle. And it shall surely come to pass. You know, there is something you say. You said, I said, yes, I've received a miracle. Congratulations. Thank you, That is Pastor. beautiful and that's remarkable. What happened afterwards? After that, because I was taught the word, that's one thing that I learned. I left the healing school full of the word. In every situation, every day of my life, I would wake up rejoicing. I started going into shops. A thing that I was not doing before. When I enter into a shop, I wouldn't look at the children's section because it will be emotional. But from then, I started going to the shops and buying clothes for the baby. My friends were like, she is mad. But the friend who took me to the healing school will always say, do it. That's the act of faith. I did that until my baby wore those clothes in Jesus' name. And this is the baby. This is the baby. What is the name? The name of my baby is Tumolwake, meaning to God be the glory. Interesting. Thank you, To Pastor. God be the glory. To God be the glory. Every time you hold a baby, you are seeing the glory of God. I say to God be the glory. Without you, God, no joy. Wonderful. So, how has this miracle impacted the lives of your family members, friends, relations, and all those that knew you in that condition? This miracle, it's like an all-time miracle. When I conceived, I couldn't tell anyone, but I tell my friend, the one I came with to the healing school. And my friend went all over telling the world that she is pregnant. I will follow her with those eyes, but I will keep on saying, it has happened and it shall come to pass. The doctor, I went to the same doctor after conceiving, and the doctor did a scan and said, how did it happen? I said, I don't know. What do you see? He said, I'm seeing a baby. Then I said, what about the fibroids? He said, they are not there. I'm seeing a baby. Feel the heartbeat. Look at the blood flow of the baby. I was like,
my God, and I was crying. Then he said, God's time is the best. Then, when I went back home and told my husband what had happened, he's the one who said the name of the baby, it's Tumolwak. In the whole country, in the city I'm staying in, looking at the age and all that I've been through, everybody is amazed. And everyone says, share with us, how did it happen? And when they come, I just sing this song that says, then sings my soul, my Savior God to thee. How great is our God. Congratulations. Thank you, Pastor. To the man of God, Pastor Chris, I ran out of words. He's so wonderful. He's so awesome. A man anointed by God to take us out from all calamities of the evil one. I say, Pastor, thank you for your love. Thank you for your commitment. Thank you for everything that you are doing for the people of God who have been bound by the devil up to the end. I'm saying the devil is under our feet with the word that we get from our pastor, Pastor Chris. To the partners, what an awesome work you are doing. You might not see it, but be rest assured, there is a great reward for what you are doing. To have thousands of people to come here, stay here, 18, 20 days for free. God can see your hearts, and that is not going unnoticed with God. Wow, congratulations. Thank you, Pastor. And God bless you. Thank you, Pastor. Thank you very much. Thank you. We have the life of God which cannot be corrupt. Cannot be corrupt. Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command that demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. அன்பே இயேசு நீரே மிகவும் அற்புதமானவர். நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர், மிகவும் சிறந்தவர். நீரே அழகு, மிகவும் அழகு, அந்த வெள்ளை பூக்களை விட நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. அன்பே இயேசு நீரே மிகவும் அற்புதமானவர். நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர், மிகவும் சிறந்தவர். நீரே அழகு, மிகவும் அழகு, அந்த வெள்ளை பூக்களை விட நீரே சிறந்தவர், சிறந்தவர் பொன்னை விட. நீரே
சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட. அன்பே இயேசு அன்பே இயேசு, நீரே மிகவும் அற்புதமானவர். நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர், மிகவும் சிறந்தவர். நீரே அழகு மிகவும் அழகு அந்த வெள்ளை பூக்களை விட. நீரே சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட. நீரே சிறந்தவர் சிறந்தவர், நீரே சிறந்தவர் சிறந்தவர், நீரே சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட. நீர் எல்லாவற்றுக்கும் மேல் பெரியவர், வானத்திற்கும் பூமிற்கும் மேலானவர். உலகத்தின் தேசங்கள் உமக்கு சொந்தம், இவைகள் யாவும் உம்முடைய கையின் கிரியைகளாக இருக்கிறது. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நீர் வானத்திற்கும் பூமிக்கும் பெரியவர். இந்த தேசங்கள் உமக்கு சொந்தம், அவைகள் யாவும் உம்முடைய கரத்தின் கிரியைகள். அநேக காரியங்களுக்காக கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் பரிசுக்காக நன்றி. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக திறந்தபடியால் உமக்கு நன்றி. சபைக்காகவும் எங்கள் வாழ்க்கைக்காகவும் நீ செய்திருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யும். நீர் மென்மையானவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் பரிசுத்தர். யாவுமே உம்முடைய கையின் கிரியைகள். நன்றி. எங்களை உம்முடைய சாயலாய் படைத்தபடியால் நன்றி. உம்முடைய அநாதி அன்பினால் எங்களை நேசித்தபடியால் உமக்கு நன்றி. அதே அன்பினால் கர்த்தாவே நேசிக்கின்ற ஜனங்களுக்காக உம்முடைய உயிரை நீர் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. நாம் உண்மையாகவே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுக்குள் நீர் வாழ்கின்ற அந்த அற்புதத்திற்காக நன்றி. நீர் எப்படிப்பட்ட அற்புதமானவர். பிதாவே உமக்கு நன்றி. எங்களுக்குள் வாழ்கிறபடியால் நன்றி. உம்முடைய வாசஸ்தலமாக எங்களை மாற்றியபடியால் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும் இந்த நேரத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையினால் போதிக்கப்படுகிற நேரத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபி. ஒவ்வொரு காதுகளும் உம்முடைய வார்த்தையை கேட்க அபிஷேகிக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதயங்கள் அபிஷேகிக்கப்படுவதாக. மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க நித்திய தேவனே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உட்காரலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய அருகில் இருக்கிறவர்களை நீங்கள் வரவேற்கலாமா? சபைக்கு வரும்படி. நான் இதை ஏன் அணிந்து கொண்டுகிறேன் என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க. தேசங்கள் நம்மோடு பங்காளர்களாக மாறுவதற்கு சில காரியங்களை செய்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர்களை பரம்வீர், ஷோர் என்று சில பெயர்களை சொல்லி அழைத்தோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து இது நாங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சியாகும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் தொடர்ந்து எடுக்கின்ற ஒரு முயற்சியாகும். நீங்கள் ஒரு போர் வீரன். இந்த உலகத்தை ரட்சிப்பின் பாதையில் நடத்த நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உலகத்தை நேசிக்க அல்ல. இந்த உலகம் நமக்கு கொடுப்பதற்கு எதுவும் அதனிடத்தில் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கென்று கொடுப்பதற்கென்று இந்த உலகத்தில் எதுவும் உருவாக்கப்படவில்லை. நாம் வேறொரு ராஜ்யத்தை சார்ந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய தரத்திற்கு இணையாக இந்த உலகம் நமக்கு எதையும் தர முடியாது. ஸ்தோத்திரம். நாம் ஒரு மேலான ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நாம் இந்த உலகத்தினுடைய இரக்கத்தின் கீழாக பொது ஜனங்களாக நாம் இல்லை. நாம் உலகத்திற்கு மேலாக வாழ்கிறோம். சொல்லுங்க, நாங்கள் உலகத்திற்கு மேலாக வாழ்கிறோம். அது மிகவும் முக்கியம். மீண்டும் மீண்டும் காலாகாலமாக நாம்
யார் என்பதை தேவன் அறிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களால் எதை சாதிக்க முடியும் என்றும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். அருமையான நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். யார் வஞ்சிக்கப்படுகிறோம்? பாஸ்டர் வஞ்சிக்கப்படவில்லை, லகுவானது நாம் தான் வஞ்சிக்கப்படுகிறோம். உலகம் வஞ்சிக்கப்படவில்லை, தேவன் வஞ்சிக்கப்படவில்லை, நீதான். நாம் வசனத்தின்படி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அநேக முறை நாம் செயல்படுகிறவர்களாக இருப்பதில்லை. வசனத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் செய்வோம், ஆனால் வசனத்தை தவிர. இந்த உலகமானது ஆண்டவருக்கு விரோதமானது. அவர்களுக்குள் ஆண்டவருக்கான காரியம் எதுவும் இல்லை. இயேசு இதை குறித்து ஒரு குறிப்பிடத்தக்க காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களை பகைக்கும். உண்மைதானே? ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் நம்மை வெறுக்க ஆயத்தமாக இருக்கும்போது அதை எப்படி நாம் நேசிக்க முடியும்? அது ஒரு முட்டாள்தனமான காரியம். ஆனால் இங்கே பார்க்கின்றோம், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். உங்களை நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அப்படி செய்யுங்கள். அடுத்தது என்னத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனடியாக என்றால் செய்த உடனே எப்படிப்பட்ட மனிதனாக அவன் இருப்பான்? அடுத்து சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். வசனத்தை கேட்பதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது. ஆனால் வசனத்தின்படி செய்வது அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம். கேட்பதன் நோக்கம் அதை செயல்படுத்துவதாகும். இந்த மனிதன் வசனத்தின்படி செய்கிறவன். எல்லாரும் அல்ல, அநேகர் வசனத்தை கேட்பார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் அதை செயல்படுத்துவார்கள். அந்த ஒரு சிலர் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பார்ப்பார்கள். ஆகவே கேட்கிறவர் என்ற அந்த ஸ்தானத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாது. 26ஆம் வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீணாயிருக்கும். ஆகவே நான் மிகவும் பக்தி உள்ளவன், மிகவும் பக்திமான் என்று சொல்லி தேவையற்ற காரியங்களை பேசும்பொழுது நாம் முட்டாள்களாக இருக்கின்றோம். அதிலே பயனில்லை, அது வீணானது. அடுத்த வசனம், இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு வசனம் 27. இதை அநேக முறை நாம் கேட்டு இருக்கலாம். இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது எப்பொழுதுமே நம்ம பார்த்து கேட்டிருக்கனே, புன்னகை புரிகிறீர்கள். ஆனால் என்ன நடக்க போகுது பாருங்கள், கவனிச்சு. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது தான். ஆனால் அதிலே மிகவும் முக்கியமானது கடைசி பகுதி. தேவனுக்கு உண்பதாக கரைபடாத தூய மதமானது இதுதான். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிற இந்த பக்தி தான் உண்மையான பக்தியாக இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவுகளை அவளை விசாரித்து, மேலும் நீங்கள் முதற் பகுதியை செய்துவிட்டு இரண்டாம் பகுதியை செய்யவில்லை என்றால் நீங்கள் கரைபட்டுத்தான் போகிறீர்கள். அந்த இரண்டாவது பகுதி என்ன? அதுதான் மிக மிக முக்கியமான பகுதி. என்னது? உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறது. இப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கடந்த 2000 வருஷங்களாக அது இருந்துதான் இருக்குது. உலகத்தால்
கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறது. கரைபடாதபடிக்கு பார்ப்போம், தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 27, அதுதான் பக்தியாய் இருக்கின்றது, சுத்தமான பக்தியாய் இருக்கிறது, மதமாய் இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து, ஆனால் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்வது, உலகத்தால் தொடப்படாதபடிக்கு. உலகத்தின் காரியங்கள் எதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பார்வையிலே கரைபடாத பரிசுத்தமான மதம் என்றால் இதுதான். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நாம் அவர்களுடைய உபத்திரவில் அவர்களை விசாரிக்க வேண்டும். அதே வேளையிலே உலகத்தால் தொடப்படாதபடிக்கு கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அஸ்திபார காரியங்களை பார்க்கும்பொழுது இதைத்தான் நாம் போதிக்கின்றோம். அது என்னவென்றால் பரிசுத்தமாகுதலின் உபதேசம். அந்த பரிசுத்தமாக்குதல் 2 படியானது. ஒன்று, உலகத்திலிருந்து வெளியே வருவது. 2வது, நமக்குள் இருக்கின்ற உலகத்தை வெளியே அனுப்புவது. 2வது காரியத்தை ஜனங்க பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லையே, ஏனென்றால் நீங்க அந்த 2வது காரியத்தை செய்யல. முதல் காரியத்துக்கு அதிலிருந்து உலகத்திலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்தேன். ஆனால் 2வது காரியத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஏன் உலகத்தோடு வாழ்கிறீர்கள்? ஏன் இந்த உலகத்தினுடைய கருத்துக்கள், உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் வருகிறது? அவர்களுடைய பாஷை, அவர்களுடைய உடை அணிகின்ற விதம், ஏன் இங்கே பார்க்க முடியுதா உங்களால்? உலகத்தால் தொடப்படாதபடி, கரைப்படுத்தப்படாதபடி. நான் இன்னொரு வார்த்தை பயன்படுகிறேன், தனிமைப்படுத்தப்படுதல். புரிந்து கொள்ளத்தக்கதாக தனிமைப்படுத்தப்படுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். நீங்கள் தனிமையிலே வாழ்கிறீர்கள். இது 3 நாள் 4 நாள் அல்ல, வாழ்க்கை முழுவதும். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் என்ன? உங்களில் ஒரு சிலர் கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கிறிஸ்தவம் என்பது மனிதனுக்குள்ளாக தெய்வீக வாழ்க்கையை வாழ்வது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது அதை காட்டிலும் மேலானது. கிறிஸ்தவம் என்பது ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கின்ற பக்தி மார்க்கமாகும். உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுக்காக இப்போ வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அவருக்காக மட்டும்தான் வாழணும். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதல்ல. 5667 500 rupees, 3029 பின்கோட், அதுக்கு பிறகு 1000 ரூபாய். அதுக்கு இல்லை கிறிஸ்தவம். அது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்வது. அவருடைய வழிகளில், அதுதான் கிறிஸ்தவம். வேறு விதத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள் இல்லை புரிகிறதா? அது பரிசுத்தமும் தீமைகளற்ற ஒரு தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்டது? திக்கற்ற பிள்ளைகளுக்கு, கணவர் இல்லாத விதவைகளுக்கும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களுக்கு உதவுவது. அதே நேரத்தில் உலகத்தால் தொடப்படாதபடி, கரைபடாதபடி காத்துக்கொள்வது. வெளிப்பிரகாரமான மதத்துக்கு அடுத்த ஆராதனையானது, அது வேறு விதம். இதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெளிச்சத்தை நான் தர விரும்புகிறேன். வெளிப்பிரகாரமான கிறிஸ்தவ ஆராதனை என்பது உள்ளே பரிசுத்தமாக இருந்தாலும் வெளியே ஒரு சில காரியங்களை நாம் செய்கின்றோம். உலகத்துக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்வது இதுதான். எனது கெட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், ஆனால் அதே வேளையிலே உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்வது. புரிகின்றதா? இதைத்தான் நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அற்புதமாக கரைப்பட்டு, ஆண்டவரே இதை நான் உமக்காக செய்கிறேன், ஆண்டவரே எனக்குள் உலகத்தின் காரியங்கள் எது இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வருக. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தேவனுடைய வார்த்தை, தொடர்ந்து 1.5 வருடங்கள் அப்படி செய். என்னை உலகத்திலிருந்து துண்டித்து வெளியே எடுத்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் கரைபடாதபடி என்னை காத்துக்கொள்கிறேன். Praise the Lord. Hallelujah. 22ஆம் வசனத்துக்கு செல்வோம்.
இங்கே அற்புதமான ஒரு காரியம் இருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்கிறேன், வசனத்தை செய்கிறவர்களாய். அது டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறவன் என்று அர்த்தம். செயல்படுத்துகிறவர்களை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு இணையான வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். அதனுடைய ஒரு வார்த்தை செயல்படுத்துகிறவன், அல்லது ஒரு நடிகன் செயல்படுத்துகிறவன், ஆக்ட், அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். வசனத்தை செயல்படுத்து. எப்படி ஒரு செயல்படுத்துகிறவன் செயல்படுவான்? நடிகன் எப்படி செயல்படுத்துவான்? அவனுக்கு ஒரு வசனம் எழுதி கொடுக்கப்படும். வசனங்கள் என்ன சொல்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் நடிக்க. என்ன சொல்கிறேன்? வசனத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வசனத்தின்படி நீங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை ஓட வேண்டும். உங்களுடைய சொந்த கருத்துக்களை வைத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் செயல்படுத்துகிறவர்கள், வசனத்தை செயல்படுத்துகிறவர்கள். எப்படி ஒரு நடிகன் கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி அவன் செயல்படுகிறானோ அதே போல நீங்கள் செயல்பட வேண்டும் வேத வசனத்தின்படி. ஆகவே தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனத்தான் நாம் இந்த உலகத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. இதை தவிர வேறு எதுவும் நமக்கு இருக்க முடியாது. வசனத்தின்படி செயல்படுகிறவர்கள், வசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள், வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. அப்படி என்றால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்கள். அடுத்த வசனம், எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாபம் இயற்கையான முகம். ஆகவே நீங்கள் யார் என்பதை உண்மையாகவே எது காட்டுகிறது என்றால் வேத வசனம்தான். அதுதான் இயற்கையாக உங்களுடைய முகம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த காரியம்தான் உலகம் நீங்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லுகிறது. நீங்கள் யார் என்று தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ வெற்றி உள்ளவன், அதுதான் நீ. இதுதான் உன்னுடைய இயற்கை முகம். வசனத்தை கேள். உன்னுடைய உண்மையான நிலை அடையாளம் என்னவென்பதை அது காட்டுகிறது. ஏனென்றால் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கும். அந்த கண்ணாடி என்பது தேவனுடைய வார்த்தை என்ற கண்ணாடி. தேவனுடைய வார்த்தை வந்து உன்னுடைய உண்மையான நிலை, உன்னுடைய ஸ்தானம் என்னவென்பதை காட்டுகிறது. உன்னுடைய மனதுக்கு நீ யார் என்பதை அது தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அது போதாது, நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் கொஞ்சம். 24ஆம் வசனம், அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். உள்ள மனசில் சொல்கிறோம் பொய் சொல்லாதுன்னு, ஆனால் வெளியில் போகும்போது பொய் தான் சொல்லினோம். உள்ளே என்ன சொன்னன்றதை மறந்துடுறோம், ஆனால் வெளியில் போயிட்டு பொய் சொல்கிறோம். என்ன நீங்கள் சொன்னீங்களோ அதை தான் செய்திருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பொய் சொல்லாதே, இன்று முதல் நான் பொய் சொல்லுகிறவன் அல்ல. செயல்படுத்துங்க, அதன்படி செயல்படுங்க. அவ்வளவு லகுவானது. செய்ய வேண்டியதெல்லாம் அதை செயல்படுத்துறது தான். தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீ பொய்யன் அல்ல. ஆகவே நீ பொய்யன் அல்ல. இன்று முதல் பொய் சொல்ல மாட்டேன். நீங்கள் செயல்படுத்துகிறவர்கள். நீங்கள் ஒரு நடிகர். கஷ்டமா? இது கஷ்டமா? இந்த வசனத்தை எப்படி நீங்கள் செயல்படுத்துவது? 25ஆம் வசனம், இது மிகப்பெரிய ஒரு காரியம். முதல் வசனம், முதல் வார்த்தை மிக பெரியதாக பிரம்மாண்டமாக இருக்குது. ISV என்ற அந்த மொழிபெயர்ப்பை பார்ப்போம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே பூரண சுயாதீன பிரமாணம். எதை நாம் பார்க்கின்றோம்? ஹலோ, எதை நாம் பார்க்கின்றோம்? எதை பார்க்கிறோம்? ஹலோ, அந்த குறிப்புக்குள்ளாக வாங்க. எதை பார்க்கிறோம்? குறிப்புக்குள் வாங்க சகோதரனே. எதை பார்க்கின்றோம்? தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய சுயாதீன பூரண பிரமாணம். நீங்கள் எப்பொழுது தேவனுடைய வார்த்தை, அப்பொழுது உண்மையாகவே நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் இங்கேதான் நம்முடைய விடுதலை நமக்கு கிடைக்கிறது. இந்த விடுதலை பூரணமான ஒன்று. இந்த வசனத்தின்படி
வாழ்வது அற்புதமான ஒரு செயல். ஆகவே தேவனுடைய ஊழியனாக இருப்பது என்பதால் என்னவென்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் விடுதலை பெற்றவன், வசனத்தின்படி வாழ்கின்றவன். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன அந்த காரியத்தை தான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன அந்த காரியம்? தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை பயன்படுத்துவது. நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தோடு ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாதது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்தின் ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்க்காது. இந்த உலகமானது சாத்தானினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சவுலை ராஜாவாக மாற்றுவதற்கு முன்பதாக அநேக ராஜாக்கள் இருந்தார். ஆனால் சவுல் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியிலே ஏற்கனவே ராஜாக்கள் இருந்தார்கள். ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆபிரகாமுடைய மனைவி ஒரு ராஜாவினால் சிறைபிடிக்கப்படுகிறாள். ஆபிரகாம் அந்த ராஜாவோடு தன்னுடைய வீட்டிலிருந்து ஆட்களை வைத்துக் கொண்டு போரிடுகின்றான். ஹலோ, கிட்ட வந்து பேசுங்க. ஈசாக்கு சண்டை போட்டான். வாழ்க்கையை, தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை பயன்படுத்துங்கள். அன்பு ஞாபகம் இருக்குதா? அன்பு. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது அதில் ஆழமாக செல்வோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வார்த்தையை செயல்படுத்துகிறவர்களாயிருங்கள். வார்த்தை செயல்படுத்துகிறவர். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயம் தோன்றவும் இல்லை. ஆகவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதனால எந்தவித குறைவும் கிடையாது. கடந்த முறை நான் சொன்னேன் இல்லையா, அன்பு என்பது வெறும் பேச்சில் அல்ல, அன்பு என்பது செயலில் இருக்கிறது, அது செயல்பாட்டில் இருக்கிறது. ஏசு சொன்னால், நீ என்னில் அன்பு கூர்ந்தால் நான் சொல்வதை நீ செய். நீங்கள் அதை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக, வாழ்க்கை நிலைக்குள்ளாக வருகிறீர்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கு ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கின்றது, அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அது பொய், அது ஏமாற்று வேலைன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஏமாற்று வேலை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பலமுள்ளதா இல்லாததுனால ஒருவேளை அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். உங்களால் ஒரு வேளை அது அடைய முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் எங்களால் அப்படி கிடையாது. எங்களுக்கு தெரியும் சொன்னபடி. அதுதான் என்னுடைய அனுபவம், அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஸ்தோத்திரம். உங்களால் முடியாதது என்னால் முடியும். ஏனென்றால் எதுவும் முடியாது என்று ஒன்றும் இல்லை. இருக்கிறீங்களா என்னோட? AMPC என்ற அந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு செய்த எல்லாவற்றையும் கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. நீ அது வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என்றால் அது ஏற்கனவே இருக்குது. எப்படி உங்கள் வீட்டில் உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்குதோ அதே போல. ஆகவே தேவன் உனக்காக அதை எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு? அவரில் அன்பு கூர்ந்து அவருக்கு உடனடியாக எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அவர் ஆயத்தம் படுத்தினவர்களை அனுபவிக்கதாக ஆண்டவர் அவைகளை ஏற்கனவே நமக்காக வழங்கி இருக்கிறார். நாம் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு அவர் தந்த நன்மைகளுக்கு நன்றி அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட இருக்கீங்களா? நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 13 அதிகாரம் 8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன் படாதிருங்கள். சொல்லுங்க, அன்பு. ஆக யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அன்பு தான் நீங்கள் கொடுக்கணும். எதையாவது பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? அன்பை பெற்றுக்கொள்ளு. இதுதான் நம்முடைய நடக்கின்ற பண்ட மாற்று முறை. இது எப்படிப்பட்ட பிரமாணம்? பூரண விடுதலையின் பிரமாணம். இதுதான் பூரண விடுதலையின் பிரமாணம். இந்த அன்புதான் அந்த வார்த்தையை செயல்படுத்துகிறது. புரியுதா நான் சொல்றது? இயேசு சொன்னார், என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா?
நான் சொல்வதை செய் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, செய்யாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வழியிலே தொகையாக அடங்கியிருக்கிறது. புரியுதா? நீங்க உங்களுடைய அயலானை நேசிப்பீர்கள் என்றால் அவன் மனைவியோடு நீங்க ஓட மாட்டீங்க. நீங்க உங்க அயல் வீட்டாரை நேசிப்பீர்கள் என்றால் அவனுடைய பைக்கை திருட மாட்டீங்க. 2 பேருமே சொல்றேன். நான் வளர்ந்து வந்த போது எங்க பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, அண்டை வீட்டு ஆளுங்க கூட சண்டை போடாத. ஏனென்றால் இருதய துடிப்பு நிற்கும் பொழுது, ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது உங்கள் பெற்றோர் உன்னை சில நேரத்தில் உன்னை அணுக முடியாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்கால் உன்னை அணுக முடியும். ஆனால் வீட்டில் இருக்கவங்க உன்னை பிடிக்கிறதுக்கு முன்பதாக உன்னுடைய இருதயம் வெடிச்சிடும். புரியுதா? ஆகவே உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்டை வீட்டுக்காரங்க கூட சண்டை போடாதீங்க. திருடவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது அண்டை வீட்டில் இருக்கவங்க அப்படியே பார்த்துக்கினேன் போட்டோன்னு சும்மா இருப்பாங்களா? அவங்க பாதுகாப்பாங்க. அதனால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட சண்டை போட சொல்லுங்கள். பக்கத்து வீட்டு ஆட்கிட்ட சண்டை போடாதீங்க. கேட்குறீங்க, அவங்க எங்ககிட்ட சண்டை போட்டால் என்ன பண்ணுறது? நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் 2 பைத்தியங்க தான் ஒன்னோடு ஒன்று சண்டை போடும். அதனால் நீங்கள் அந்த சண்டையை நிறுத்துறவங்களா இருக்கணுமே தவிர இன்னும் சண்டையை போடுகிறவளா. ஆகவே சண்டையை எப்பொழுதும் 2 பைத்தியக்காரங்க கிட்ட தான் நடக்கும். அதில் ஒன்றாக நீங்க மாறிடாது. அதனால 2 பைத்தியங்க சண்டை போட்டுச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கவும் முதல் பைத்தியமாக இருக்கட்டும், நீ 2வது பைத்தியமாக இருக்க வேண்டிய அவசியம். என்னுடைய சமுதாயத்தில் 2-3 வருஷங்களாக சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க. ஆனால் நான் யார்கிட்ட சண்டை போட்டு ஒரு நாள் கூட இல்லை. என்னால் முடியும், சண்டை போட வாய்ப்பு இருக்குது, அதற்கான வழிமுறைகள் இருக்குது. அவர்கள் சமுதாயத்தில் தீமை செய்தாலும் மீண்டும் அவர்கள் இடத்தில் நான் சண்டை போடவில்லை. ஏனென்றால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, சண்டை போடாதே, உன் அயலாகத்தோடு சண்டை போடாதே. ஆகவே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, அண்டை வீட்டாரோடு சண்டை போடாதே. அடுத்த வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. சொல்லுங்க, பொல்லாங்கு பிறனுக்கு செய்யாது. பொல்லாங்கு யார் உன்னுடைய அயலகத்தார், யார் உனக்கு பிறன்? இயேசு சொல்கிறார், எனக்கு பிறன் யார் என்று இயேசுனிடத்தில் கேட்டபொழுது இயேசு என்ன சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யாரெல்லாம் நீங்கள் வழியில் சந்திக்கிறீங்களோ அவர்களெல்லாம் உனக்கு பிறன் தான். அப்படி என்றால் எழுத்தின்படி யார்கிட்டையும் நீங்கள் சண்டை போடக்கூடாது. யாரிடம்? ஏனென்றால் அன்பு பொல்லாங்கு செய்யாது, அயலகத்தானுக்கு செய்யாது. இன்னைக்கு வழியில் போகிறவங்ககிட்ட நான் சண்டை போட்டுட்டேன்னா நாளைக்கு அவன் டிவியில் பார்க்கும்போது இந்த ஆள் தான் என் கூட சண்டை போட்டான்னு சொல்ல மாட்டான். ஆகவே அவன் கிறிஸ்தவனாக மாற மாட்டான். அப்போ அவனுக்கு யார் பதில் சொல்கிறது? பாஸ்டர் மகிமா ஒருவேளை நான் சொன்னதை கேட்டிருக்கலாம். நான் இன்றைக்கி சண்டை போடல. என்னுடைய சபையில் சொல்லுவேன், சண்டை போடாதீங்க. இன்றைக்கி நான் உங்களை சண்டை போட்டேன்னா நாளைக்கு டிவியில் என்னை பார்ப்பீங்க. நான் ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே நான் சண்டை போட்டேன்னா நாளைக்கு டிவியில் என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்ப்பீங்களா? அதை ஒருவேளை சண்டை போகிறதுனால எனக்கு நஷ்டம் வரலாம், ஆனால் உங்களுடைய ஆத்மாவின ஆதாயம். நான் சண்டை போடாமல் இருக்கும்பொழுது தோல்வி அடைந்தது போல உணரலாம், ஆனால் உங்களை நான் சம்பாதிக்க முடியும். ஆகவே சண்டை போகிறதுல என்னங்க லாபம்? அதனால் நான் சண்டையே போட மாட்டேன்ற அர்த்தம் இல்லை. ரொம்ப கவனமாக யோசித்து பார்த்து சண்டை போடுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யும். அன்புதான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. பூரண விடுதலை பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நீங்கள் அன்பு கூற ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் சரியான பூரணமான இடத்தில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அன்புக்கும் வெளியிலே மேலாக வேறு எதுவும் கிடையாது. அன்புதான் கடைசி பஸ் ஸ்டாப். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அன்புதான் கடைசி பஸ் ஸ்டாப். ஆகவே அன்பிலே நீங்கள் இறங்கினால் கிறிஸ்துவுக்குள் இறங்கி விட்டீர்கள். நிச்சயித்துக் கொள்ளலாம், வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் அன்பிலே சேரவில்லை என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவதிலே பிரச்சனை இருக்கு. ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம், நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். எல்லாம் தூக்கத்திலிருந்து எழுந்துங்க. அன்போடு ரட்சிப்பானது நாம்
நினைத்ததை காட்டிலும் மிக அருகிலே வந்துவிட்டது. இந்த அருகில் என்பது மிக மிக அருகில் வந்துவிட்டது, மிக மிக அருகில் வந்துவிட்டது. அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக மிக நெருங்கிவிட்டது. ஆகவே மற்றவர்களை வெறுக்க நமக்கு விடுதலையே இல்லை. 1,00,000 பேர்னா நாமும் அதிலே அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே இருக்கின்ற அந்த 1,00,000 பேர் எடுத்துக்கொள்ளப்படுதல் நாமும் இருக்கின்றோம். இரவு சென்று விட்டது. இது வார்த்தை ஒரு இராணுவத்தின் வார்த்தை போல இல்லையா? ஒளியின் ஆயுதம் என்பது. ஆகவே இந்த ஒளியின் ஆயுதத்தை நாம் போட்டுக்கொள்ள கடவோம். பிரைஸ் தி லார்ட். வெளியிலே அந்த இராணுவத்தின் உடை நீங்கள் போடாவிட்டாலும் உள்ளத்திலே நாம் இராணுவ உடை அணிந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு இராணுவ வீரன். அடுத்த வசனம், நாம் சீராய் நடக்க கடவோம். களியாட்டு பெரியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அடுத்தது, இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. இதுதான் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் செய்கின்ற ஜெபம். பலப்படவும் என்று சொல்கிறார். அதுதான் அவருடைய ஜெபத்தினுடைய உள்ளடக்கம். உங்கள் உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கின்றார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இங்கே கொஞ்சம் வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? கிறிஸ்து உங்களுக்குள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பார். ஆனால் நீங்கள் அன்பிலே நிலை பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன அன்புதான் உங்களை கடைசி வரை எடுத்து செல்லும். அதுதான் கடைசி பஸ் ஸ்டாப். ஆகவே நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. EMPC அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதே வசனத்தை, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே அனுபவ ரீதியாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த வாரம் உண்மையாகவே நடைமுறையாக அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அனுபவித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி செய்கின்ற அந்த அன்பு, நீங்கள் பிரசங்கிக்கின்ற அன்பு அல்ல, நீங்கள் பயிற்சி செய்கின்ற அன்பு, நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் முயற்சி செய்கின்ற அந்த அன்பு, உங்களுடைய சொந்த அனுபவத்திலே இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் அன்பை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி? அதுதான் ஆண்டவருடைய ரகசியம். எவ்வளவு அதிகமாய் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படிதான் அந்த அன்பு கிரியை செய்கிறது. ஆகவே ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் தேவனுடைய அன்பால் ஜனங்களை நேசிக்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வீர்கள். அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று பார்க்கிறோம். வெறும் அனுபவம் இல்லாமல் அல்ல, வெறும் பிரசங்கம் அல்ல. அவர்கள் சொல்கிறவர்கள் அதை அனுபவிக்கவில்லை, அதை பயிற்சி செய்யவில்லை. இந்த நிரப்பப்பட வேண்டும் என்று அங்கு சொல்கிறது. பிளரோமா என்ற அந்த மூல பாஷையிலிருந்து சொல்லுகிறார். உங்களுடைய சகல காரியத்தாலும் நீங்கள் நிறையப்பட வேண்டும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓ காட், ஹல்லேலூயா. அதுதான் ஐஸ்வர்யத்தின் மேலான நிலை. இங்கிலீஷ்ல பாருங்க, ரிச், ரிச்சர், ரிச்சஸ்ட். பணக்காரன், இன்னும் பணக்காரன், மேலான பணக்காரன். அது வெறும் ஐஸ்வர்யம் சொல்லவில்லை, தேவனுடைய ஐஸ்வர்யம். அந்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வா வா வா, நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்தினுடைய ஐஸ்வர்யமான நிலை உங்களுடைய சரீரத்திலே,
நிரப்பப்பட்டு வழிந்தோடத்தக்கதாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய ஜனங்க எல்லாவற்றிலும் அவங்க கஷ்டப்படுறாங்க, முடியல அவங்களால. இது இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது ஒன்று என்னவென்றால், அன்பிலே நீங்கள் செயல்படாத ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அன்பை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, வாழ ஆரம்பிக்கும் போது, நீங்கள் வாழ்க்கையின் வேறு வித்தியாசமான நிலையில் இருக்கிறீர்கள். என்னோட இருக்கீங்களா? ஹலோ. சண்டை போடாதீங்க, அது தேவையற்ற ஒன்று. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விரோதி இருக்கான், நம்ம மத்தியில் அவன் சண்டை போட்டு விட்டுருவான். சண்டை போடுவது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. ஏனென்றால் சண்டை பிசாசினிடத்தில் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் சகோதரர்களுக்கு மத்தியிலே அவன்தான் வேற்றுமையை உருவாக்குகின்றவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னோட இருக்கீங்களா? ஓ பாஸ்டர், இது எங்களால் முடியவே முடியாது. இந்த அன்பை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? மீண்டும் அதே வசனத்தை திரும்ப படிப்போமா? அறிந்து கொள்வீர்களாக. அதை அறிந்து கொள்வதற்கு என்னங்க உத்தரவாதத்தை பார்ப்போம். 16ஆம் வசனத்திலிருந்து கிங் ஜேம்ஸில் பார்க்குறோம். அதுதான் அதுக்கு நமக்கு உத்தரவாதத்தை தருது. உங்களுக்கு, நமக்கு என்று பொதுவாக இல்லை, உங்களுக்கு. அப்படி என்றால் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது. அல்லோ, என்னது அது? அவர் தன்னை அதிலிருந்து பிரித்து விட்டு உங்களுக்கு என்று சொல்லுங்க. அடுத்த வசனம் நாம் பார்க்கின்றோம், அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பினால் நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும். அடுத்த வசனம், கிறிஸ்து உங்களுக்குள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். நமக்குள் என்று சொல்ல. அப்படி என்றால் கிறிஸ்து அவனுடைய உள்ளத்தில் ஏற்கனவே வாசமாயிருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்றார்? கிறிஸ்து உங்களிலே வாசமாயிருக்கவும். நாங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. எப்படி அது? அவர் தானே அதிலே வேரூன்றி நிலை பெறவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி அவர் சொல்ல முடியும்? ஆகவே அது முடியும், அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக. அப்படின்னா அதை ஏற்கனவே புரிந்து கொண்டு விட்டார் என்றால் அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அந்த வெளிச்சத்தில் அவர்கள் நடந்தார்கள். ஆகவே தான் அவர் சொல்றார், எங்களுக்கு அது தெரியும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் என்று சொன்னார்களே, அதே பவுல் தான். எபேசியர், கொரிந்தியர், ரோமர், இதே பவுல் தான் சொல்றார். அதே எழுத்தாளர் எழுதினதான் பார்த்து கொண்டு அவருடைய அந்த வார்த்தையினுடைய வித்தியாசமான கோணங்களை நான் பார்க்க, வித்தியாசமான இடங்களில் அப்படி பேசுகிறேன். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பைபிள் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு புரியும். நான் குழப்பில்லை உங்களை. அதே எழுத்தாளர் ரோமாபுரியில் அவர் பேசுகிறார், எபேசியர் இடத்தில் பேசுகிறார், கொரிந்தியிலே பேசுகிறார். அதே எழுத்தாசிரியர் தான். அவர் என்ன சொல்றாரு? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்தத்தக்கதான தைரியம் அவர்களுக்கு இருக்குது என்றால் அவர்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள். தாங்கள் அனுபவித்ததை மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய தைரியம் இருக்கு. யோவான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நாம் யோவானுக்கு திருப்பி செல்லுவோம். யோவான் 1ஆம் அதிகாரம். நான் சொல்கிறத உங்களுக்கு நல்லா விளக்கி சொல்கிறேன். 1ஆம் வசனம், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்த வசனம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் அதை அனுபவித்தோம், இப்பொழுது அதை உங்களுக்கு வழங்குகிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னோட இருக்கீங்களா? ஆகவே அது முடியும். ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். 9-10 வசனங்களை சொல்லி முடிப்போம். 2, 9, 10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். திரும்ப அதை பார்ப்போம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அவர் சொல்றாரு, கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் சொல்றாரு, அந்த அன்பை நாங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினோம்.
அந்த அன்பை நாங்கள் செயல்படுத்தினோம், எங்களுக்கு தெரியும். அந்த கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொன்ன அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் அனுபவித்தோம். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியாதவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சில நேரத்தில் இந்த காரியங்களை எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரை இவ்வளவு ஞானவான ஏன் என்னை மாற்றினீர் என்று. நீ என்னை அவ்வளவு நேசிக்கிறபடி நான் அதை வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். சில நேரத்தில் வேதத்தை படிக்கும் பொழுது அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு காட்டணும் நீ விரும்புகிறீரா என்று அதெல்லாம் ஜனங்களுக்கு நான் சொல்ல முடியுமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்ல, அவர்களுக்கு இல்லைப்பா, இது உனக்குத்தான். சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், சில காரியங்களை விட்டு விடுறேன். ஏனென்றால் அது 5 நாள் பிரசங்கம். ஆனால் இந்த காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால் நாம் சரீரத்தில் க்ஷணப்பொழுதிலே காண முடிகிறது. சரி, கிரேக்க பதத்துக்கு போவோம். ஆண்டவர் ஒவ்வொரு இழையாக எடுத்து அதை காட்டுகிறார். நான் இந்த வசனங்களை அனுபவிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உங்களுடைய அயலகத்தாரை நேசிங்க என்று பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுங்கள். உங்களுடைய அன்பை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். புரியுதா? அப்பொழுதுதான் தேவனுடைய பரிபூர்ணத்தின் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த கடைசி வரியோடு நான் நிறுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்று யாரும் கவலைப்படுவதில்லை. ஆனால் நீங்கள் மற்றவர் மீது எவ்வளவு கரிசனையாக இருக்கிறீர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும்ன்றது மற்றவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் நீங்கள் எவ்வளவு மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இது நான் சொன்னது உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு இருக்குதா? ஞாபகமாக இருக்குதா? ஆகவே உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும்ன்றதை குறித்து மற்றவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளதாக இருக்கிறீர்கள் என்பதுதான் எல்லோரும் கவலைப்படுகிறார்கள். புரியுதா? அதை நாம் செய்யணும். ஆகவே என்னுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்று நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தீர்கள் என்றால் உங்களை வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தீர்கள் என்றால் எழுந்து நிற்கலாம். உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்களுக்காக நாம் கரத்தை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இன்று இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும். ஏனென்றால் எல்லாம் இங்குதான் இருக்கிறது. இங்குதான் ஆரம்பம், இங்குதான் முடிவும் இருக்கிறது. இந்த ஜெபத்தை என் பின்பு நீங்கள் தொடர்ந்து செய்யவும். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளவும். நீங்கள் இந்த ஜெபத்தை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கை செய்வோம். அன்புள்ள தேவனே, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை, என்னை காப்பாற்றுவதற்காக அவர் சிலுவையில் மரித்தார். தேவன் அவரை 3வது நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்தார். நன்றி தேவனே, அவர் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கை செய்கிறேன், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இன்றிலிருந்து என்னுடைய இரட்சகரும் என்னுடைய தேவனுமாய் இருக்கிறார். நான் இன்று ஒரு புதிய ஜீவனை பெற்றிருக்கிறேன். இன்று முதல் நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்களுடைய பலத்த கரங்களை தட்டவும் இவர்களுக்காக. Praise the Lord. எங்களுடைய சபையில் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் உட்காருவதற்கு முன்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். தேவனை உம்மை தம்முடைய தேவனாக ஒரு இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இவர்கள் மேல் எப்போது இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய எந்த அதிகாரம் இவர்களுடைய ஜீவனில் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய புத்தியினாலும் ஞானத்தினாலும் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய புரிந்து கொள்வதினாலும் உம்முடைய அன்பினாலும் இவர்கள் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆத்மாவினாலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உட்காரலாம். இவர்களுக்காக மீண்டும் கரங்களை தட்டவும். நன்றி.
இது காணிக்கை மற்றும் தசமபாகம் கொடுக்க வேண்டிய நேரம். கவனிக்கவும், நீங்கள் தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் தேவனிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்தவில்லை. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதில் நீங்கள் ஆனந்தம் அடையவும், எப்பொழுதும் நம்முடைய பெயரை வரவேற்கவும் சத்தமிட்டு மகிமை. தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. இது பலத்தால் அல்ல, வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. இது பலத்தால் அல்ல, வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே. அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே. அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. இது பலத்தால் அல்ல, வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. இது பலத்தால் அல்ல, வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே. அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே. அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். உங்களால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே. அந்த கிறிஸ்துவினாலே உங்களை பலப்படுத்துகிறார். உங்களால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே. அந்த கிறிஸ்துவினாலே உங்களை பலப்படுத்துகிறார். நம்மளால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே. அந்த கிறிஸ்துவினாலே நம்மளை பலப்படுத்துகிறார். ஊரா சாந்தரலா வரபோ சாந்தரலபா ராக ஈர வர வரபோ சாந்தரல ரிக அந்தரல வரபோ சாந்தரல வரபோ சாந்த. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த காணிக்கைகளை கொண்டு வரும்படிக்கு நீர் கிருபை செய்ததற்காக, இந்த தசம பாகத்தை கொடுக்கும்படியான கிருபைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அன்பினால் நாங்கள் இதை கொடுத்திருக்கிறோம் பிதாவே. எப்படி நாங்கள் உம்முடைய வார்த்தையினால் கொடுத்திருக்கிறோமோ அதே போல கர்த்தாவே, அந்த வார்த்தையின்படி இது 2 மடங்காக எங்களிடம் திரும்ப வருகிறது. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறோம், இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் தெளிக்கும்படிக்கு. இந்த காணிக்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம், உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு, பெருக செய்யும்படிக்கு. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. முக்கிய அறிவிப்புகள். ஒரு சில
முக்கிய அறிவிப்புகள் என்றால் என்ன? சேவை நேரம், அன்பை இங்கு தான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் சொல்லாதீர்கள், நீங்கள் சொன்னது ஞாபகம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் இன்னும் அன்பை செலுத்தவில்லை என்றார். முதலாவது, நம்முடைய 150 நாள் பிரார்த்தனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தினந்தோறும் 3 வேளை பிரார்த்தனை செய்கிறோம். 12 மணியிலிருந்து 1 மணி வரை, காலை 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை பிரார்த்தனை செய்யுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். Praise the Lord. நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நிறைக்கவில்லை என்றால் இன்றே நிரப்பவும். எங்களுடைய பார்ட்னர்ஷிப் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் விசுவாசத்துக்குரிய காரியங்கள். எப்படி நீங்கள் பெரிய காரியங்களில் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு போதகராக என்னுடைய வேலை நீங்கள் எப்படியாக மேலான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு உங்களுக்கு கற்பிக்க கொடுப்பது என்னுடைய கடமை. இதெல்லாம் உங்களுடைய மேலான ஒரு வாழ்க்கைக்காகத்தான். இல்லை என்றால் நீங்கள் ஒரு கீழான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இதற்காக நீங்கள் சபைக்கு வரவில்லை. நாங்கள் எதை சொல்கிறோமோ நீங்கள் அதை செயல்பட்டுள்ளவும். அதனுடைய ஒரே நோக்கம், எதை கண்கள் காணவில்லையோ, எதை காதுகள் கேட்கவில்லையோ, உங்கள் மனதில் தோன்றாத அந்த காரியங்களை நீங்கள் காணும்படிக்குத்தான் பார்ட்னர்ஷிப், தசமபாகம், இதில் நீங்கள் கவனம் செலுத்தவும். இங்கிருந்து தான் நீங்கள் ஒரு மேலான வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். Praise the Lord. தேவ காரியங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதவர்கள் நிச்சயமாக தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. அவர்களிடம் ஒரு நயா பைசா அன்பு இல்லை. ஏனென்றால் எங்கு உங்களுடைய பணம் இருக்கிறதோ அங்குதான் உங்களுடைய மனமும் இருக்கும். தேவனிடத்தில் மனம் இல்லை என்றால் அங்கு உங்களுடைய பணமும். Praise the Lord. ஹalleluya. உங்களிடத்தில் எங்களுடைய ஆப் இல்லை என்றால் நீங்கள் இப்பொழுதே டவுன்லோட் செய்து கொள்ளவும். கிரைஸ்ட் எம்பசி ஆப் நீங்கள் இப்பொழுதும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே கிங்ஸ் சாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தவும். கிங்ஸ் சாட் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் இப்பொழுதே டவுன்லோட் செய்து கொள்ளவும். நம்மளுடைய 4 ஆன்லைன் சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் 14 சிறுவர்களுக்கான சபைகள், 22 பெரியவர்களுக்கான சபைகள். அதை பயன்படுத்தவும். நீங்கள் சென்டர்கள் அமைத்து கொள்ளவும். சொல்லாதீர்கள் என்னிடம் நேரம் இல்லை என்று. அப்படி இல்லை என்றால் உங்களுடைய அன்பு வீணானது, உங்களுக்கு பெரிய காரியங்கள் வெளிப்படாது. Praise the Lord. அடுத்து நாம் 100 கோடி ஆத்மாக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதில் உங்களுடைய 2 மணி நேரம் எங்களுக்கு தேவை. இன்னும் நீங்கள் உங்களுடைய 2 மணி நேரம், இலவசமான 2 மணி நேரம் நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டியவில்லை என்றால் இப்பொழுதே நீங்கள் அதற்காக சொர்க்கத்துக்கு செல்லும்படி நீங்கள் காத்து கொண்டிருக்காதீர்கள். தேவன் சொல்லுவார், உனக்கு 24 மணி நேரம் நான் கொடுத்தேன், நீ கொடுக்கவில்லை. இப்படி உங்களுடைய அன்பை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். ஹalleluya. இப்பொழுதும் நாம் நம்மளுடைய விசேஷமான விதைகளை விதைத்து கொண்டு இருக்கிறோம். ஹீலிங் ஸ்கூலுக்காக நம் விதைகளை விதைக்கிறோம் மற்றும் கேம்ப் கிரவுண்டுக்காக விதைகளை நீங்கள் இன்னும் உங்கள் விதையை விதைக்கவில்லை என்றால் இப்பொழுதே செலுத்தவும். நீங்கள் இன்னும் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் சேரவில்லை என்றால் இப்பொழுதே சேர்ந்து கொள்ளவும். அநேக காரியங்கள் நாங்கள் இங்கு சபைகளை சொல்லுகிறோம். அதற்கான விரிவான விளக்கம் நீங்கள் அங்கு தெரிந்து கொள்ளலாம். இங்கு நான் இப்பொழுது சொன்னேன், ஒருவர் கீழே கிடங்கில் விழுந்து விட்டார், அவரை மேலே தூக்க வேண்டும் என்று. இது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம். ஆனால் இதை நாங்கள் அங்கு ஃபவுண்டேஷன் ஸ்கூலில் விரிவாக நம் தெளிவுபடுத்துகிறோம். எனவே அன்று தான் நம்மளுடைய ஞானஸ்தானம் கொடுக்கும் நாளாக இருக்கிறது. நீங்கள் அதிலும் கலந்து கொள்ளலாம். Praise the Lord. அடுத்தது தான் நம்மளுடைய அக்டோபர் மாதம் ரொம்ப பிஸியான மாதம். 2 அக்டோபர் யூத் கான்ஃபரன்ஸ். 29, 30, 31 நம்முடைய தேவ மனிதர் பாஸ்டர் கிரீஸ் அவர்களுடன் சுகமளிக்கும் நாட்கள். Praise the Lord. எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி செலுத்தவும். அவருடைய தயவுக்காக சோதனம் பிதாவே, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நீர் எங்கள் மேல் அன்பு செலுத்தியதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையில் அன்பை எப்படி செலுத்தும்படிக்கு நீர் எங்களுக்கு கற்பித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த உயரமான ஒரு காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். உயிருள்ள நாளெல்லாம் நன்மை கிருபம் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், ஆமேன். சொல்லுங்கள், ஆனந்தம் அடையுங்கள், அன்பு செயல்படுகிறது. Subscribe to our channel, hit the bell icon
like, comment, and share. Thank you, and God bless you.